ஹாய் சேதுண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓப்பனா இப்போ உங்கள்கிட்ட கேட்டோம்னா, நீங்க ரஜினி சார் ஃபேனா கமல் சார் ஃபேனான்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இந்தியன் 2ல ஒரு காப்பா நடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி அது கரெக்டாக எங்கிட்ட வந்து கண்டுபிடிச்சது வந்து விஜய் சேது தான். விஜய் மாமா நீ செம்ம கேடி மாமா அப்படின்னு. என்னடா மாயக்கண்ணாடி 2 இந்தியன் 2 எப்படி இருக்கு? ஸோ இந்தியன் 2ல நாங்கள் வந்து எந்த மாதிரியான பாபி சிம்ஹா அவர்களை எதிர்பார்க்கலாம்? கமல் சார் இருக்காரு, இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், சங்கர் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு கேட்டால் சினிமாவுக்கு இன்னொரு பேர் இருந்தால் என்ன இருக்குன்னா அது பேர் கமல்ஹாசனா தான் இருக்கும். அவர் கூட நடிக்க போகிறோன்றதே பெரிய விஷயம். அது ஒரு பக்கத்தில் நிற்கிறது, அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கேட்டுக்கிறது. நெகட்டிவ் ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஐம் ஃபுல்லி ஃபோக்கஸிங் இந்த லீட் ஆல்சோ. ஸோ சித்தார்த் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஜிகர்தண்டாக்கு அப்புறம் அந்த அந்த நேருக்கு நேர் சந்திச்ச அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி முன்னாடி நீங்க யோசிச்சீங்களா, இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நடிப்போம், நம்ம அவரோட படத்துல இருப்போம், அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அது எல்லாத்துக்கும் ட்ரீம் இருக்கும். அப்கோர்ஸ் ஆதி சுப்ராஜ் சார் ஒரு படம் பண்ணாருன்னா அதுல கண்டிப்பா பாபி சிம்ஹா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஆமா, எல்லாம் ஏன் அவர் படம் பண்ணியா நீங்க இல்லையா இது Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. GRT Shubha Arambam. GRT Jewelers. Veranda Race. பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இப்போ நான் வந்து பேச போற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான வில்லனா இருப்பாரு, ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்பாரு. மொத்தத்துல ஃபேவரட்டான ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும், பாபி சிம்ஹா அவர்கள். ஹாய். வணக்கம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களை வந்து ஹாய் சேதுண்ணா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் தான் தோணுச்சு. ஸோ மாயக்கண்ணாடி 2 இந்தியன் 2 எப்படி இருக்கு? அந்த ஜேர்னி எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. மாயக்கண்ணாடி பார்த்தோம்னா 2007ல ஒரு சின்ன ஒரு ரோல் வந்து பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து ஷார்ட் வருவேன். எஸ், பட் ஒரு ஷார்ட்னாலும் அந்த அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த பயணம் வந்து அதிகமான ஒரு அனுபவம் கொடுத்துருக்கும்ல, அது எப்படி இருக்கு? இட்ஸ் வெரி ஹாப்பி, கோயிங் குட். அண்ட் நினச்சி பார்ப்பேன் அப்பப்போ நம்ம எப்படி இருந்தோம். ஓகே ஓகே, ஜென்யூனாக இருந்திருக்கோம், உழைச்சிருக்கோம். அதுக்கான பலன் தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்தியன் 2ல ஒரு நான் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஒரு காப் மாதிரி நீங்க நடிச்சது பார்த்தோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. அதுல நீங்க மட்டும் தனியா வந்து கத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு காப்பா நடிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு அனுபவம் நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் வந்து கமல் சார் இருக்காரு, இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாங்க, சங்கர் சாரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எல்லா ஆக்டருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், சங்கர் சார் படத்தில் நடிக்க மாட்டோம், நமக்கு அது வந்து நடந்துருக்கு, அமைஞ்சிருக்குன்றது. எனக்கு ஒரு டவுட்டு, அந்த சங்கர் சாரோட படம் எல்லாமே வந்து பெரிய ஒரு குரூ இருக்கு, ஒரு கூட்டத்தை வேற வந்து அவர் வந்து சமாளிக்கணும். அந்த டைம்ல எப்படி வந்து டைரக்ஷன், அதாவது ஆக்டிங் கட்டெல்லாம் எப்படி சொல்லுவாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? இல்லைங்க, அவர் he will be focused to his frame. அவர் கேட்டதெல்லாம் அந்த ஃப்ரேம்ல வந்தே ஆகணும், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஓகே, ஃப்ரேம்க்கு அவ்வளோ ஜென்யூனா இருப்பார். ஸோ நீங்கள் பார்த்ததுல ஒரு சின்ன விஷயம் தாங்க, ஆனால் இவர் அதுக்கும் வந்து யாராவது ஒரு ஆள் அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனிச்ச விஷயங்கள் இருக்கா ஃப்ரேமில்? இருக்கும், நிறைய இருக்கும். ஒரு ஒரு 100 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தப்பானா திருப்பி ரீடேக். அது யாரும் நோட் பண்ண பண்ணாலுமா? ஆமா, அது யாரும் மோஸ்ட்லி அது நோட் பண்ண மாதிரி சரி, யாரும் நோட் பண்ண போறா அந்த ஒரு இதில் இருக்குங்களா? இவர் அதில் இல்லை, பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த ஃப்ரேம் அப்படி பார்ப்பார், ஜென்யூனாக இருப்பார். ஓகே. ஸோ இன்னொன்று, எல்லாருக்குமே வந்து கமல் சாரை வந்து ஃபேன் பாயா வெளியே பார்த்துருப்பாங்க. அவர் படத்தில் நடிக்கிறது, அவர் பக்கத்தில் நிற்கிறதுன்றது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏன்னா அவர் கமல் சார் வந்து ஐ ஹேவ் எ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம் பிகாஸ் ஆஃப் the work towards சினிமான்றது பண்ண இது எல்லாமே அது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். அவர் கூட நடிக்க போகிறோன்றதே பெரிய விஷயம். அது ஒரு பக்கத்தில் நிற்கிறது, அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கேட்டுக்கிறது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது. அவர் வந்து கேட்பேன், சார் எப்படி சார் இந்த இந்த கேரக்டர் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் ஒரு குணால வந்து எப்படி சார் அது பிடிச்சிங்க, எப்படி அந்த ப்ராசஸிங் எப்படி இது, அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவார். ஐ லேர்ன்ட் லாட்.
நிறைய அதிகமாக அவர் சிவாஜி சார் பற்றி பேசுவார். ஓகே. சிவாஜி சார் பத்தி சிவாஜி சார் பற்றி அதிகமாக பேசுவார். நீங்கள் என்ன ஒரு ஒரு ஆக்டிங் பற்றி எந்த இது கேட்டாலும் அது வந்து இட் வில் எண்ட் அப் வித் சிவாஜி சார். சிவாஜி சார். ஸோ அந்தளவுக்கு ஹி லவ்ஸ் சிவாஜி சார் ஸோ மச். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு தீவிர தலைவர் ஃபேன், ரஜினி சார் ஃபேன். இப்போ வந்து கமல் சார் ஃபேனில் கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. இப்போ ஓப்பனாக இப்போ உங்கள்கிட்ட கேட்டோம்னா நீங்கள் ரஜினி சார் ஃபேனா கமல் சார் ஃபேனான்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க ஆக்சுவலாக? நான் 2 பேர் ஃபேனுன்னு சொல்லுவேன். ரஜினி சார் ஃபேன் பாய் மூமெண்ட் அது வேற. இவர் மேலே எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட்ன்ற இவர் மாதிரி நம்ம நெருங்க கூட முடியாது. அவரோட ஆக்டிங் ஆகட்டும், அவரோட இஸ் எஃபர்ட்ஸ் என்ன சொல்ல மோர் தென் யூனிவர்சிட்டி. அது வந்து நம்மளால அது கிட்ட கூட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். எனக்கு கேட்டால் சினிமாவுக்கு இன்னொரு பேர் இருந்தால் என்ன இருக்குன்னா அது பேர் கமல்ஹாசனாக தான் இருக்கும் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஆமாம், அதுதான் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட். நாட் லைக் ஃபேன் அங்கே ஃபேன். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸுமே தெரியும், எல்லா ஆக்டர்ஸுக்குமே தான் நான் ஒரு ஃபேன் பாய் தான். நான் வந்து வர்சட்டாலிட்டி பண்ணணுன்றது இன்ஸ்பயர் ஆனது சியான் விக்ரம் கிட்ட இருந்து. ஸோ இப்படி எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு ஆக்டர்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், ஒரு ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கும், அவங்களோட ஸ்டைலிங், அவர் பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஆக்டருமே ஏன் இத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை ரசிகர்கள்னா எல்லாத்துக்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த மேஜிக் இருக்குது, அது அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி இல்லை ஒருத்தர் நான் சொல்லலாம். ஐ லைக் எவ்ரிபடி. அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு லீட் ஆக்டரா ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் வலம் வரணும்னு ஒரு இது இருக்கும்ல. ஸோ நான் அவங்கலேருந்து பாபி சிம்மா அவர்களை இவர் ஒரு மெயினாக ஒரு படம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆசை இருக்கு. அது வந்து எப்போ நடக்கும்? அது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட்டாக வசந்த முல்லை பண்ணேன் லீட் ரோல். இப்போ தடையுடைய ஓன் ப்ரொடக்ஷன் போயிருக்கு. தடையுடைய இருக்குது, நிறைய இருக்குது, நான் வயலன்ஸ் இருக்குது. ஐம் டூயிங் ஐ ஸ்டாப் டூயிங் நெகட்டிவ் ரோல்ஸ் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஐம் ஃபுல்லி ஃபோக்கஸிங் இந்த லீட் ரோல்ஸ் ஒன்லி. நெகட்டிவ் ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து டக்குன்னு வந்து பாபி சிம்மா அவர்கள் சொன்னாலும் இன்னும் வந்து அந்த சேது அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்களுக்கு என்ன சேது இஸ் நாட் எ நெகட்டிவ் ரோல். நெகட்டிவ் அண்ட் காமெடி அந்த மாதிரி இட்ஸ் நாட் எ நெகட்டிவ். ஒரு கேங்ஸ்டர்ன்றது அவனோட தொழில், ஒரு ஆர்ட் ஃபார்மாக எப்படிப்பட்ட ஆளை எப்படி மாற்றுதுன்றது தான். எஸ், ஒரு ஆர்ட் நினச்சா எப்படிப்பட்ட ஆளாகவும் அது வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுதான் இட்ஸ் நாட் எ நெகட்டிவ் ரோல் என்றால். ஹீரோயின் இல்லைன்னா நெகட்டிவ் ஆகிடாது, ஹீரோயின் இருந்தால் தான் ஹீரோ, இப்படி கிடையாது. இல்லை, சேது இஸ் நாட் எ நெகட்டிவ் ரோல். அதுவும் இல்லாமல் கார்த்தி சுப்புராஜ் அவர்களை பற்றி பேசும்போது ஜிகதண்டா XX வந்துச்சு. அதில் கடைசியில் அந்த குவான்னு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையே சேதுதாம்பா அப்படின்னு சொல்லும் போது அது செம்ம வைப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. உங்களுக்கே தெரியாதா? எனக்கு தெரியாது. நான் வந்து ஷெரீஃப் மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, ஜி நீங்கள் வந்து படம் பாருங்க, கடைசியில் சர்ப்ரைஸ் இருக்கு, உங்கள் நண்பர் உங்களை எங்கே வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு வந்து அப்படி என்னதான் இருந்தன்றது நானும் அந்த அதுக்கான இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இது சோஷியல் மீடியாவில். பட் ஐ டிடன்ட் ஓப்பன் இட். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் மை செல்ஃப். ஆகும்போது நான் தேட்டரில் பார்க்குறேன், ஐ திங்க் பலாசோல பார்க்குறேன். அந்த செம்ம கிளாப்ஸு, பயங்கரமாக கத்துனானுங்க. நினச்சி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க போல நம்ம கிட்ட இருந்து, நம்ம தான் எங்கே விட்டோமே அப்படின்றது எனக்கு ரியலைஸ் பண்ணல. அந்த பிஜிஎம் ரைஸ் ஆகும்போது எங்களை அறியாமே அது ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து உருவாச்சு. அந்த மாதிரி XXX நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? XXX எப்போ வரும்? அதாவது சொல்லியிருக்காரு கார்த்தி சுப்புராஜ் சார். இல்லைங்க, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுவே எனக்கு தெரியல, இது எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்தியன் 2ல நாங்கள் வந்து எந்த மாதிரியான பாபி சிம்மா அவர்களை எதிர்பார்க்கலாம்? டிஃப்ரெண்ட், ஆப்வியஸ்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு இதுக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தது. இதுக்கான சார் சொன்ன எல்லா மீட்டர்ஸ், இந்த மீட்டர், இந்த கேரக்டர் ஆர்க் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி டிஃப்ரெண்ட். இன்னொன்று, இந்த ஹேட்டர்ஸ் இல்லாத ஆக்டர்ஸோட பட்டியலில் வந்து பாபி சிம்மா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து யார்கிட்ட கேட்டாங்க, ஹே பாபி சிம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து கேரக்டர்னாலும் நல்லா பண்ணுவார், காமெடி ரோல்னாலும் நல்லா பண்ணுவார், ஸோ அவரை வந்து நாங்கள் வேற இதில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு இன்னும் இந்த மாதிரியான இது இன்னும் வரல, நானும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்னது உங்களுக்கு? இல்லை, எனக்கு நான் அதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஆக்சுவலி அது கரெக்டாக எங்கிட்ட வந்து கண்டுபிடிச்சது வந்து விஜய் சேது தான். விஜய் மாமா நீ செம்ம கேடி மாமா அப்படின்னு. என்னடா? இல்லை மாமா நீ வில்லனா பண்ணாலும் பார்த்தா அதில் ஹீரோசம் பண்ணுற பாரு, அதுதான் மாமா நீ, அதனால தான். ஸோ அது அவனுக்கு மட்டும் தெரியும். பிகாஸ் அந்த ஆக்டர் அது வந்து நான் அது பண்ணுவேன். ஒரு என்னதான் நீங்கள் நெகட்டிவ் என்ன இது கொடுத்தாலும் நான் ஹீரோயிக்காக பண்ணுவேன். ஆடியன்ஸுக்கு என்ன வந்து பிடிக்கிற மாதிரி
லவபுளாக இருக்கும், ம், ம், ம். இரிட்டேட்டிங்காக இருக்காது, அவர்ஷன் ஆகாது, ம், ம். லைக்கபுளாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். தட்ஸ் வாட் வென் ஐ டிட் நெகட்டிவ் ஆல்சோ பீப்புள் லைக் மீ பிகாஸ் நான் அதில் ஒரு ஹீரோக்கு இருக்கும். ம், ம். நான் சில எத்திக்ஸோட பண்ணுவேன், சிலதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் அன்வான்ட்லி. லைக் லேடிஸ் இது பண்ணுறது, இந்த அவங்களை இது பண்ணுறது, அந்த வில்லன் அந்த rape பண்றது. அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ம், ம். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சில படங்கள் நான் பண்ணாததுக்கு ரீசன் ஐ எம் வெரி எத்திக்கல். ஓகே, ஓகே. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டீங்க. அவ்வளவுதான். கன்ஃபார்மா இருக்கிறீங்க. பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ சித்தார்த் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஜிகர்தண்டாக்கு அப்புறம் அந்த நேருக்கு நேர் சந்திச்ச அந்த தருணம் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? ஆக்சுவலி அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இந்தியன் டூல இருக்கேன்றது. அப்படியா? ஆமா, அதை ஷூட்டிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சங்கர் சார் சொன்னாரு, வெளியே எங்கேயும் சொல்லாதீங்க, நம்ம வந்து அந்த டைம்ல பாத்துக்கலாம், ம், ம். இன்கேஸ் அப்படி தெரிஞ்சாலும் இவங்க இந்த மாதிரி Confirm-லாம் ஒரு பண்ணிடாதீங்க. நெகட்டிவ் ரோல் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாரு. ம், ம். சார் நானும் யாருக்கும் சொல்லலை, ம், ம். நானும் இந்தியன் டூவில் நடிக்கிறேன்றது யாருக்கும் சொல்லலை, அது ஒரு இதாகவே இருக்கட்டும்ன்ட்டு. இன்னும் இங்கே பிரசாத் லேபில் வந்து செட்டில் ஷூட் போயிட்டுருக்கு. ம், ம். ஏன்னா வந்து அவர் வந்து அப்படியே போயிட்டு ஹலோ சித்தார்த் சார் அப்படின்னு, ஏய் வாட் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு, ஆக்டிங், ஓ யூ ஆல்சோ தேர், சூப்பர்டா, நைஸ், நோ அகைன் வி ஆர் டுகெதர் ஆக்டிங். ம். மூமெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது உங்களுக்கு ஒரு ரீகலெக்டிவாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு ஆமா, அந்த மாதிரி அந்த பழைய விஷயங்கள் பத்திலாம் பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட? பேசிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதுல சூப்பரா பிச்சிட்டாரு, ஆமா ட்ரெய்லர்லயே வேற லெவல். அவரோட ஆக்டரா டே பை டே வந்து நான் சித்தால இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன், மெச்சூர்ட் ஆகிட்டே இருக்காரு ஒரு ஆக்டரா வந்து, பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அவர் வந்து. அதுவும் இல்லாம அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அதிகபட்சம் அவருடைய உள்ள இருக்கிற குவாலிட்டிஸை வந்து வெளியில சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஈவன் நம்ம இந்தியன் டூல பார்த்தாலும் அவர் வந்து சோசியல் மீடியால இருக்கட்டும், ஸோ ஓப்பனா இங்க பாருங்கடா இப்படின்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயங்களை ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரா பாபி சிம்ஹா அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து க்ரோ பண்றதுக்காக, ஆக்டிங் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது பண்ணுவாரா தனியா இருக்கும்போது? இந்த ரஜினி சார் வந்து இந்த தம் எடுத்து தூக்கி போடுறது, பிடிக்கிறது, மிரர் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது ஆக்சுவலி அது சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்களா? அது இல்ல, மிரர் எக்ஸசைஸ் பண்ணுவேன். மிரர் எக்ஸசைஸ், ஓகே. ஆமா, லைக் மாயக்க நடி படத்துல சேரன் சார் வந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நிறைய படங்கள். ஆமா, ஆக்சுவலி இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆக்டிங் இது, பிகாஸ் மிரர் யூ கேன், இட்ஸ் ஹெல்ப்ஸ் யூ a lot. அதை நிற்கிற விதம், நீங்கள் பார்க்குற பார்வை, சின்ன கர்வ்ஸ், அந்த சின்ன டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். நைட் இன்கேஸ் இப்போ ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் பண்ண போகிறேன், நான் தான் எழுதியிருக்கேன் அந்த கதை. ஸோ அது கேரக்டருக்கு அந்த ஆர்க்கு வந்து எப்படி இருக்கணும் போது, நான் வந்து நைட் ஒரு 10 மணிக்கு அப்புறம் ஒரு 4 லாட்ச் சாப்பிட்டு அந்த மிரர் நின்றுட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். இதுக்கு எப்படி இருக்கணும், லுக் எப்படி இருக்கணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், இது அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் நான் அந்த மாதிரி ஐ பியூர்லி ஒர்க் வித் மிரர். ஓகே. ஸோ மிரர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, இப்போ சங்கர் சார் மாதிரியான ஒரு டேரக்டர் கூட நம்ம சொன்ன மாதிரி நடிக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு கனவா இருக்கும். ஸோ அந்த கனவு நிறைவேறிருக்கு. பட் இருந்தாலும் முன்னாடியே நீங்க யோசிச்சிங்களா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம நடிப்போம், நம்ம அவரோட படத்துல இருப்போம், அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அது எல்லாத்துக்கும் ட்ரீம் இருக்கும் அஃப்கோர்ஸ். நான் பாய்ஸ் அப்போவே ஐ திங்க் ஸ்டடிங் 10th +1 நினைக்கிறேன். ஓகே. அப்போ வந்து இந்த விகடனில் இது வந்தது, வரும்போது நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிருந்தேன் சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு. ஓ அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வரும்போது யாருக்கு தான் அந்த ட்ரீம் இருக்காது, சங்கர் சார், நான் சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு அடிக்கடிக்கு போவேன், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, என்னைக்காவது ஒரு நடிச்சிருவோம் ஒரு படத்துலன்றது வந்து. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது நடந்துட்டு இருக்கும்போது ஆடியோ லான்ச் வந்து நான் தான் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சம்பேர் ஐ கனெக்டட் வித் நோ. ஸோ அதுவே ரொம்ப இதாக இருந்தது. அதிலே கேட்பாங்க, மணிரத்ன சார் நம்பர் கிடச்சிச்சு தெரியல, சங்கர் சார் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்றது. ஸோ தட் வாஸ் உண்மையிலே ஒரு நம்பர் கிடச்சது எனக்கு. ஸோ தட்ஸ் த மூமெண்ட். சம்பேர் கனெக்டட் ஒரு பாசிட்டிவாக ஒன்று இருந்தது. ஸோ தட் அது இந்தியன் டூவாக மாறுது, அதில் வந்து நடக்குது. அதுவும் சங்கர் சார் டைரக்ஷன், கமல் சார் கூட ஒரு இந்தியன் என்ற ஒரு பெரிய லெகசி அதில் நம்ம பாட்டாக இருக்கோன்றது. ஸோ நீங்க சொல்றதை பார்க்கும்போது ஒரு ஆசை கனவு இருக்குன்னா, அதுக்கு சின்ன ஒரு வேலை பார்த்தோம்னாலே அது வந்து நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆரம்ப காலங்கள்ல இருந்து ஒரு ஆக்டரா வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட சக்சஸ், ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறது யதார்த்தம் தான். ஸோ அப்போலாம் வந்து பாபி சிம்ஹா மைண்ட்ல வந்து என்ன ஓடும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம், சக்சஸ் ஓகே, ஃபெயிலியர் ஓகே, ரெண்டு டைம்லேயும் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்? சக்ஸஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்,
ஃபெயிலியர் அதோட பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அண்ட் ஐ வில் இட் மேக்ஸ் மீ ஸ்ட்ராங் ஆக்சுவலி ஃபெயிலியர். ஓகே. அது ஆமாம், சுத்தி உள்ளவங்க அதாவது சில விஷயங்கள் அதில் தான் ஸ்ட்ராங்காக வரும். யூ கேன் ஸ்மெல் ஹூ இஸ் ரியல். ம், தெரியும் யார் என்ன இதுன்றது. சக்ஸஸ்னால் எல்லாருமே வருவாங்க. ஆப்வியஸ்லி வேற ஒரு ஃபேஸ் இருக்கும்னு வச்சுங்களேன். வென் யூஆர் ஃபெயில்னா அதுக்கப்புறம் நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். அதனால நிறைய பேர்த்த வந்து கட் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஸோ அது வென் ஃபெயிலியர்ன்றது சக்ஸஸ் அப்போ பார்த்துறதெல்லாம் நம்ம வந்து கிடையவே கிடையாது. இந்த ரியல் ஃபெயிலியரில் நம்ம கூட யார் இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சக்சஸ் அப்போ அவருக்கு என்னடா பெரிய ஆள் அப்படின்னு சொன்னவங்களே பின்னாடி போயிட்டு சில விஷயங்கள்லாம் ஆமாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். Yes. பேக் பைட்டிங் இருக்கும். அதெல்லாம் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ண நம்ம அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ பொதுவாகவே கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஒரு கேங் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆள் தான் பாபி சிம்ஹா. So, ஆக்டர்னா அதான். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் சார் ஒரு படம் பண்ணாருன்னா அதில் கண்டிப்பாக பாபி சிம்ஹா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஆமா எல்லாம் ஏன் அவர் படம் பண்ணி ஏன் நீங்க இப்ப என்ன- இது ஐயோ இல்லையா இது அவருக்கு ஹீரோஸுங்க என்ன தேவை வரும்போது இஸ் கோனும் ம், ம். கால் ஈவன் இதுக்கு வந்து கால் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ரொம்ப செல்ஃபிஷா இருக்க வேணாம்னு பாக்குறேன். பட் இட்ஸ் நாட் மோர் தென் அசால்ட் சேது. ஸோ ஐ டோன்ட் டு ஆக்ட். அவ்வளவுதான். ஹீ நோஸ் மீ வாட் அது விஷயம். அவ்வளவுதான். ஓகே. அசால் சேதுவா பாபி சிம்பாவோட பர்சனலா பாபி சிம்பா பர்சனலா எப்படிப்பட்ட ஆளு? அவரோட கேரக்டர் என்னது? ஏன்னா நாங்க நிறைய படங்கள்ல பார்த்துட்டோம். உண்மையாவே பாபி சிம்பா யாரு? இது என்னை தெரிஞ்ச யார்கிட்ட கேட்டதா நான் என்ன கேட்டால் எனக்கே தெரியாது. ஏன்னா நான் என்ன எப்படின்னு எனக்கே தெரியல. நான் பட் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சார்லி 777 அதை பத்தி கன்ஃபார்மா பேசி ஆகணும். ஏன்னா அந்த படம் ஆக்சுவலி நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. சாரி. இல்லை அது இல்லைல்ல, இதுதான் நான் வந்து அந்த டைரக்டர் கிரியல் கிட்ட சொல்லலை படம் பார்த்து கூப்பிடுறது இதுவரைக்கும் கூப்பிடவே இல்லை. எல்லாம் ஆக்சுவலி ஐ வாஸ் கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் டைம் தான் முன்னாடி தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெட் இருந்தது, பிக்ஸி ஷிட்ஸு. ஓகே. ஸோ அவள் இறந்துட்டா. ஸோ அதோட பெயின் வந்து அதுவே என்னால் தாங்கிக்க முடியல. கதை என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஐ கான்ட் டைஜஸ்ட் தட். நான் அதனால அந்த படம் பார்க்கல. நான் ஒருவேளை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ பாத்துறாதீங்க. ஏன்னா நம்ம அப்படியே சொல்றேன். ஏன்னா வந்து பெட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி, ஒரு எனக்கு சொல்றாங்க சிலர்லாம். இப்போ நான் சொன்னேன் படத்தை பார்த்துட்டு நீ தைரியமா தான் பார்த்துட்டு நீ அழா மட்டுமே இருந்துன்னு சொல்றேன். அவங்களாம் பெட்ஸ்ல ஊர்லாம் கிடையாது. பார்த்துட்டு அப்படியே எப்படி அந்த படம் நீங்களாம் பார்த்தீங்க அப்படின்றானுங்க. ஸோ அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்டா எல்லாரும் கேள்விப்பட்டேன். அதனால நான் படம் பார்க்கல. ரக்ஷித் இதுல எல்லாம் எதுவும் பேசல, படத்தை பத்தி பேசல, பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். சொல்லிட்டாங்க எனக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் டு see that film அப்படின்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ பாபி சிம்பா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார்? நிறைய பேர் எனக்கு ஸ்ரீதேவி மேம் பிடிக்கும். அப்புறம் வந்து பார்வதி பூலோ நடிச்சிருப்பாங்களா, மரியான், ஆமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் சமந்தாவோட பெரிய ஃபேன். ஓ பேபின்னு ஒரு படம் பார்த்துட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அவங்க சான்ஸே இல்லைங்க, கியூட்டா பயங்கரமா ஒன்று பண்றாங்க. ஸோ அவங்களோட ஃபேன். யார் நல்லா நடிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யார் ஒரு எஃபர்ட் எடுத்து அது ஒரு பேஷனாக ஒரு அது பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபேவரட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா? தலைவர் தான். இல்லை அப்படி இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஃபேவரட்ன்றது எல்லாமே ஃபேவரட். இஃப் யூ ஆக்ட் குட் அதான் சொல்லலை, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கு, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், ஒரு ஸ்டைலிங் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அது ஓகே. ஸோ இதை நான் கேட்கலாமான்னு தெரியல. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்பீங்க நான் தலைவருடைய மேனரிசம் அவரோட ஆக்டிங்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இன்னும் அவருடைய ஆக்டிங் அதெல்லாம் வந்து பார்த்து வந்து உங்களை அதுலேருந்து இன்புட்ஸ் எடுக்கிறதுக்கான எடுக்கிறீங்களா இன்னமும்? இல்லை இன்புட்ஸ் எடுக்கிறது இல்லை. ஆப்வியஸ்லி வி லவ், எந்த இதுவும் கிடையாது. நான் அவரோட பழைய படங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இயல்பான ஒரு நடிகர் இல்லை இவர் இருந்தது. முள்ளு மலரும் பார்க்கும்போது, 6லேருந்து 60 வரை பார்க்கும்போது வந்து வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் அவர். பட் ஃபார் த பீப்புள், ஃபார் த ஆடியன்ஸ், ஹி சேஞ்ச் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ ஸ்டைல் கிங். ஆமாம். ஸோ அதுதான் விஷயமே. சின்ன வயசுல வந்து அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது எங்களுக்குலாம். பட் எங்க வீட்டுல வந்து ரஜினி படம் வருதுன்னு உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கும் அவர்கிட்ட. அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். He attracts people. எஸ், அதேதான். ஸோ இந்த இந்தியன் 2ல நாங்க வந்து சொன்ன மாதிரி வந்து பாபி சிம்ஹா எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த இந்தியன் 2 வந்து மக்கள் வந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இது இருக்குங்க பாருங்க அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க வந்து எதிர்பார்க்கறத விட 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். நீங்க இந்தியன் பாத்தீங்கன்னா தெரியும்.
அப்போ வந்து சேனாபதி தமிழ்நாட்டில் தான் கை வச்சாரு. இப்போ இந்தியா பூரா கை வச்சா எப்படி இருக்கும்? செத்தானுங்க அவ்வளோதான். அதுல ஒரு தெரியுது இல்லை உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது வந்து. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் கை வைக்கிறாருன்னா கண்டிப்பா இருக்கு இருக்கும். வந்து தமிழ்நாடு கதற விட்டாரு, இப்போ வந்து மொத்த இந்தியாவே கதற விட காத்திருக்கிறாரு. ஜஸ்ட் இமேஜின், அதான் சொல்ல அப்போ இந்தியன் டூ எப்படி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய படங்கள் கொடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. நிறைய ஃபேன்ஸ் மூலமா வந்து என்னன்னா we love பாபி சிம்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. GRT Shubha Arambam. GRT Jewelers. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.